சிறந்த காலை உணவுங்கிறது 3 கேட்டகரியில் நம்ம வகைப்படுத்தணும். ஒன்று, நமக்கு காலையில் எனர்ஜி தரணும். ரெண்டாவது, பசி அடக்கணும். மூணாவது, வேறு எதுவும் உங்களுக்கு ஒரு சர்க்கரை அளவுகளை அதிகப்படுத்துறதோ இல்லை ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம் உருவாக்குறதோ அது தரக்கூடாது. இந்த 3 விஷயத்தை அது உள்ளடக்கி இருந்தால் உங்களுக்கு அது ஒரு சிறந்த காலை உணவாக நம்ம பார்க்கலாம். காலை உணவில் வயிறு நிரம்பணும், கொஞ்சம் மாவுச்சத்து கம்மியாக இருக்கணும், ப்ளஸ் வயிறு நிரம்புறதுக்கு கூட கொஞ்சம் புரதங்கள் கூடுதலாக இருக்கணும். நிறைய பேத்துக்கு இப்போ சுகரு, பிசிஓடி, ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த பேலன்ஸு கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ சிம்பிளான இதுதான் பெஸ்ட்டு இதுதான் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைச்சுக்கலாம். 4 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லிக்கு பதிலாக 2 இட்லி சாப்பிட்டுட்டு அது கூட 2 முட்டை சாப்பிட்டுட்டு அது கூட ஒரு பவுல் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஃபைபர் ப்ரோட்டீன் ஆட் ஆகிடுது. சிம்பிள். ஒரு பொங்கல் சாப்பிட்றாங்கன்னா அதோட போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கப்பு சுண்டலை சேர்த்துக்கலாம். 4 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அது கூட நான் சொன்ன மாதிரி 2 முட்டை அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிள் ரீப்ளேஸ்மெண்ட் போதும். வெறும் பழங்கள் மட்டும் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒருத்தங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சர்க்கரை நோய் இருக்குது அல்லது இன்னும் நம்ம மேலும் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது குறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாவுச்சத்தையே குறைச்சிட்டு வெறும் ஒரு 2-3 முட்டை மட்டும் சாப்பிட்றது அல்லது கொஞ்சம் நட்ஸு பழங்கள் மட்டும் சாப்பிட்றது இது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பட் நார்மல் ஒரு சராசரியான மனிதன் ஸோ இந்த ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாவுச்சத்தை குறைச்சிட்டு இந்த புரதங்களும் ஃபைபரும் ஆட் பண்ணிட்டாவே ஒரு சிறந்த காலை உணவு.